பிரைஸ்லோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பும் வேதத்திலே என்னாகமத்தின் புஸ்தகம் அதிலே 23வது அதிகாரம் அதிலே 19 வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, அவர் வசனித்தும் நிறைவேறா இருக்கிற தேவன் அல்ல. அவர் மனுஷன் கிடையாது, மனம் மாறி போக அவர் மனுபுத்திரனும் கிடையாது. மனுஷனை பார்க்கும்போது பல நேரங்களில் சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. சில நேரங்களில் மனிதர்கள் தேவைக்காக சில மனிதர்கள் யூஸ் பண்ணிப்பாங்க, அப்படி தானே? ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற உங்களை கூட சில மனிதர்கள் தேவைப்படும் போது நம்மளை நேசிச்சிருக்கலாம், தேவையில்லாத போது மனுஷனை பொறுத்த அளவுக்கு தூக்கி வச்சிருவாங்க. அதுதான் மனுஷனுடைய குணமே. பாருங்க, நம்ம கொண்டு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா, தேவை இல்லாத வரைக்கும் நம்மளை ரோட்டில் பார்த்தா கூட பேச மாட்டாங்க. ஆனால் நம்மளை கொண்டு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா பல நாட்களாக பேசிட்டு, நீ அதெல்லாம் எத்தனை பேர் ருசிச்சிருக்கீங்க தெரியல. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மகிட்ட பேசவே மாட்டாங்க. ஆனால் ஒரு தேவைன்னு வரும்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க. அடுத்து 3வது நாள் நமக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு 50,000 தேவைப்படுது, யார்ட்டையாச்சும் வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற உங்களை கூட மனிதர்கள் தேவைக்காக மாத்திரம் தேடிக்கொண்டிருக்கலாம். பல நேரங்களில் மனிதர்கள் உங்களுக்கு வாக்கு பண்ணி இந்த வாக்கு தத்தத்தில் உண்மை இல்லாதவர்களா, நம்மளை ஏமாற்றிட்டு போனவர்களா இன்னைக்கு காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் மனுஷனை போல அல்ல, நான் சொன்னேன்னா அதை செய்து முடிக்க போதுமானவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை மனுஷங்க உங்கள்கிட்ட வார்த்தைகளை சொல்லிட்டு உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், அவங்கள நான் கண்மலை போல நம்பி இருந்தேன், கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க நம்பி இருந்தேன். நான் சொல்கிறேன், நாசில் சுவாசம் உள்ள எந்த ஒரு மனுஷனும் கடைசி வரைக்கும் சொன்ன வார்த்தை காப்பாற்ற முடியாது. ஏன் கணவன் மனைவி கூட பாருங்க, ஆரம்ப நாட்களில் இருந்த அன்பு கொஞ்சம் நாட்கள் போக போக தணிந்து போயிடும். அப்போ வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் மாறாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் நான் மாறுவதே இல்லை. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரா? மனுஷன் ஏமாற்றிட்டு போனது போல ஆண்டவர் பொய் சொல்லிட்டு போறவல்ல, அவர் சொன்னதை உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார். தாமதமானாலும் காத்திருங்க, தேவன் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். கர்த்தர், have a blessed day. God bless you.